ஹலோ ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி வந்து வெண்டைக்காயில் வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்டைக்காவை வந்து நான் இப்படி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். நான் வந்து விதையில தான் சத்து இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பவுலில் வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து ஜீரகத்தூள், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூள், இது வந்து கரம் மசாலா, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது வந்து காரம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் குழச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இதாகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்டைக்காவை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆயிலும் வந்து கடைசியாக 1 டீஸ்பூன் ஆயில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா ஐட்டம்ஸு, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு. கடைசியாக கொஞ்சம் ஒரே 1 டீஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து பிரட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 பேட்சாக பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம நிறையா போட்டோன்னா அது வந்து ஒழுங்காக வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்சாக, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் பேட்சில் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து 80 டிகிரியில் ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சுக்கலாம். ஒன் 85 டிகிரியில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கட்டும், அப்பப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக மொறுன்னு நல்லா வந்து க்ரன்ச்சியாக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு பேட்ச் இருக்குது. அதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.